பிரைஸ் தி லார்ட். கர்த்தர் நாமம் மகிமைப்பட்டது. புதிய நாளிலே உங்களை சந்திப்பதிலே மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தருடைய ஆசீர்வாதமாய் ஐஸ்வர்யத்தை தரும் அவர் இந்த நாட்களை நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். புதிய நாள் காலைவேளை இந்த மாசத்தின் கடைசி நாளில் கூட கர்த்தர் நம்மை ஆசீர்வதிக்க வந்திருக்கிறார். ஒரு புதிய லோகோ சுவாத்தியோடு உங்களோடு பேச நான் விரும்புகிறேன். இந்த நாளிலும் உங்களுக்கு ஒரு வசனத்தை சொல்லி நான் ஜெபிக்கிறேன். யோவான் சுவிசேஷம் 17ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். யோவான் 17:3. ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த 17ஆம் அதிகாரத்துல ஆண்டவர் தம்முடைய சீசர்களுக்காக வானத்தை ஏறெடுத்து பார்த்து ஜெபித்த ஒரு ஜெபம், அதான் நாம் ஜெபமா இருக்கிறது. அது ஜெபத்துல ஒரு வசனம் இப்படி சொல்லுகிறது, நீர் அனுப்பினவராகிய இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. சோதரம் ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும், இந்த உலகத்தெல்லாம் படைத்த ஒன்றான மெய் தேவனாகிய உம்மையும் நீர் அனுப்பின இயேசு கிறிஸ்துவாய் அறிவதே நித்திய ஜீவன் என்று சொல்லப்பட்டிருக்கு. நித்திய ஜீவனை கொடுக்கும்படி அங்க பேசி கொண்டிருக்கிறார். நித்திய ஜீவன் என்ன என்பதை வெளிப்படுத்துகிறார். என்ன நித்திய ஜீவன்னா என்ன, நித்திய ஜீவனுக்கு என்ன வேணும், சோதரம் நித்திய ஜீவனை பெற்றுக்கொள்வதற்கு யார் முக்கியம் என்பதை இங்க வெளிப்படுத்துகிறார். சோதரம் சீசர் எல்லாரும் கேட்டுக்கொண்டிருக்கிறார்கள். என்ன கேட்கிறாங்க? அவர் ஜெபம் பண்ணதெல்லாம் வித்தியாசம். அந்த அதிகாரம் ஃபுல்லா படிச்சா ரொம்ப வித்தியாசமான காரியங்களை ஆண்டவர் சொல்றார். ஒன்றான மெய் தெய்வம், ஒன்றே குலம் ஒருவனே தேவன் என்று சொல்லுகிற வழக்கத்தின்படி ஒன்றான மெய் தேவன் என்று சொல்லுகிறார். அந்த மெய் தேவனுடைய இணைக்கும்படியாக அனுப்பப்பட்ட இயேசு கிறிஸ்துவானவர், குமாரன இயேசு கிறிஸ்துவர் அறிவது நித்திய ஜீவனாக இருக்குது. அதை அறிஞ்சு கொள்ளலாம் ஒண்ணுமே இல்லை. சோதரம் உலகத்தில் நம்ம எல்லாம் இருக்கலாம். இந்த காலையில் அருமையினுடைய சொத்து இருக்கு, சுகம் இருக்கு, எல்லாம் இருக்குது, வீடு இருக்கு, வாசல் இருக்கு, எல்லா வசதிகளோடு இருந்தாலும் நித்திய ஜீவன் பாருங்க. ஒரு கேட்கிறான், ஆண்டவரே நான் நித்திய ஜீவனை சுதந்திரத்துக் கொள்ள என்ன செய்யணும்? ஆண்டவர்கிட்ட கேட்குறான். அப்போ ஆண்டவர் சொல்றாரு, பாருங்க பல காரியங்களை நித்திய ஜீவனை சுதந்திரிக்க கேட்கலையா? நித்திய ஜீவனை யார் கொடுப்பா? எங்க இருந்து கிடைக்கும்? யார் மூலமா கிடைக்கும்? பாருங்கள், இயேசு கிறிஸ்துவை அறிவதுதான் நித்திய ஜீவன். இன்னைக்கு எல்லாம் தெரிந்தும் எல்லாம் அறிந்தும் இன்னைக்கு நல்லா படிக்கிறாங்க, ஆனா இயேசுக்கு மட்டும் தெரியாது. சோதரி அதெல்லாம் கிறிஸ்டியன் கடவுள்ன்றாங்க. கிறிஸ்டியன் கடவுள் இல்லை. அவர் உலகத்தின் இரட்சகர் என்று பெயர். இயேசு என்றாலே உலக இரட்சகர், எல்லா ஜனத்துக்கும் இரட்சகர். அப்படினால் அவரை அறியாமல் இருப்போமானால் நித்திய ஜீவனுக்குள் பிரவேசிக்க முடியாது. உலகத்திலே நாம் இந்த உலகத்துல விட்டு போகும்போது ரெண்டு காரியம் உண்டு. ஒன்று நித்திய ஜீவன், ஒன்று நித்திய மரணம். இந்த ரெண்டு காரியத்தை எது நம்ம எங்க போகணுங்கிறத முடிவு பண்ணுவோம். பாருங்க, ஒரு ஊருக்கு போகும்போது நம்ம முடிவு பண்ணுவோம் எந்த ஊருக்கு போகணும். முடிவு பண்ணாதான் அந்த வழியை வண்டி திரும்பும். நீ கார் ஓட்டினா கூட நீ கார்ட்ட சொன்ன இல்லை, மேப்பில் போட்டு நீங்க போனா கூட நீங்க எந்த ஊருக்கு போகணுங்கிறத நாம முடிவு பண்ணாதான் அந்த ஊருக்கு போக முடியும். எங்கேயோ போயிட்டு இருக்க முடியாது. அதே போலதான் நான் மரித்த பிறகு எங்க போகணும்னு முடிவு இப்போ பண்ணாதான் நித்திய ஜீவனுக்கு போகணுமா இல்லை நித்திய மரணத்துக்கு போகணுமா என்று முடிவு பண்ணணும். அப்போ இயேசு கிறிஸ்துவை அறியாதபடி இருக்கிற யாரா இருந்தாலும் நித்திய ஜீவனுக்குள் போக முடியாது. அதை தான் இங்க சொல்லப்பட்டிருக்குது, நீ அறிப்பினாய் இயேசு கிறிஸ்துவை அறிவதே நித்திய ஜீவன். அந்த நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்ளணும். இயேசு வராத இடம், இயேசு இல்லாத எங்கேயும் போக முடியாது. நானே வழியும் சத்தியமும் ஜீவனுமா இருக்கிறேன், என்னை இல்லாமல் ஒருவனும் பிதாவிடத்துல வரான்னு சொல்லியிருக்காரு இயேசு. இப்பொழுதும் பாருங்க, நித்திய ஜீவன் அடைவதற்கு உண்மை தேவனாய இயேசுவையும் அவர் அனுப்பின குமாரனா இயேசுவையும் அறிவது, பிதாவையும் குமாரனை அறிவது நித்திய ஜீவன். இன்றைக்கு நித்திய ஜீவன் பெற்றுக்கொள்ள அருமையாளை கர்த்தர் அழைக்கிறார். நான் அவருக்கு ஜீவன் சொந்தக்காரராக இருக்க வேண்டும். இந்த கால வேளையில அவரை அறியாமதபடிக்கு உலகத்தில் உள்ள எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறோம். அந்த ஞானம் இருக்கு, இந்த ஞானம் இருக்குது, உலகத்துல இல்லாத ஞானம், எல்லா ஞானம் இருக்கு. இயேசுவை அறிகிற அறிவு இல்லாவிட்டால் நித்திய ஜீவன் நமக்கு இல்லை. இந்த காலை வேளையிலே கர்த்தர் நித்திய ஜீவனை கொடுக்கும்படி தான் வந்தார். அப்போ இந்த ஜெபத்தை அவர் பண்றாரு. பாருங்க, எல்லாருக்காகவும் சொல்றாரு. அவர் வானத்தை ஏறெடுத்து இந்த சீசர்களுக்காக பண்ண ஜெபம் இன்றைக்கு கர்த்தர் உனக்காக எனக்காக அவர் ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார். பரிந்து பேசி கொண்டு இருக்கிறார். இன்றைக்கு ஒப்பு கொடுப்பீங்களா? ஆண்டு நித்திய ஜீவன் எனக்கு வேணும்னு ஒப்பு கொடுத்தீங்கன்னா இயேசுவை அறிகிற அறிவு இருக்கட்டும். பவுல் ஒரே ஒரு வார்த்தை சொன்னான், நான் அவரை அறிகிற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று குப்பை என்று விட்டு விட்டேன் என்று சொல்லுகிறான். ஆண்டவரை அறியணும். அதுக்காக என் செல்வம், சொத்து, சுகம் எல்லாம் போனாலும் பரவாயில்ல, அவரை அறிகிற அறிவு. ஏன்னா அவரை அறியும் போதுதான் நித்திய ஜீவன் உண்டு. இன்றைக்கும் எல்லாம் அறிந்திருக்கிறீர்களே, உலகத்தில் நடக்கிற எல்லா காரியமும் நியூஸ் பாப்பா எல்லாம் அறியும். ஆனால் நித்திய ஜீவன் கொடுக்கிற இயேசுவை நீ அறியலைன்னா
ஒன்றுமில்லை. இந்த காலையில் சொல்லுவீங்களா, கர்த்தாவே நீர் எனக்கு வேணும், நித்திய ஜீவன் எனக்கு வேணும், உண்மை அறிகிற அறிவு எனக்கு தாரும், இந்த உலக அறிவெல்லாம் அழிந்து போயிடும், ஒப்பு கொடுங்க, நான் உங்களுக்காக செபிக்கிறேன். பரலோகத்தின் பிதாவே, ஆண்டவரே, உண்மை அறிகிற அறிவையே நித்திய ஜீவன், உண்மை அனுப்பின நித்திய ஆண்டவரே, அந்த பிதாவையும் நீ அனுப்பினதான் இயேசு அறிவை நித்திய ஜீவன் சொல்லப்படுங்க. அந்த நித்திய ஜீவன் இந்த பிள்ளைகளை பெற்றுக்கொள்ள இந்த காலையில் உதவி செய்யுங்க, பெற்றுக்கொள்ள தகுதியுள்ள பிள்ளைகளாய் மாற்றுங்க. ஒரு நித்திய ஜீவனுக்கு ஏற்ற வாழ்க்கை வாழ உதவி செய்யும். எல்லா குடும்பங்களையும் ஆசீர்வதியும். எல்லா இந்த உலகத்தையே பார்த்து கொண்டிருக்கிற பொழுது நித்திய ஜீவனை பார்க்க சமயம் இல்லை. நாட்களை ஒப்புக் கொடுக்கிறோம். பிதா குமார் மனசு நாமத்தில் எல்லாரையும் ஆசீர்வதித்து பலப்படுத்தும், பாதுகாத்துக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். கர்த்தர் இந்த காலையில் உங்களை ஆசீர்வதிப்பாராக. நித்திய ஜீவனுக்கு போகிற வழியை இயேசுவின் மூலமாய் பெற்றுக்கொள்ளுங்கள். உங்களை ஆசீர்வதிப்பார். இன்னொரு லோக சுவாத்தின் மூலமாய் சந்திக்கும் வரையிலும் கர்த்தர் எல்லாரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.